முறைகேட்டில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கும் புதிய மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் மசோதாவை வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் பரிசீலிக்க வாய்ப்பு. நீட் தேர்வு முறைகேட்டில் தொடர்புடைய 47 அதிகாரிகளை பணி நீக்கம் செய்து தேசிய தேர்வு முகமை அதிரடி. முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் தேசிய தேர்வு முகமை முடிவு செய்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து பிரதமர் மோடி சமூக வலைதளங்களில் மீண்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவு குறித்து முதல் நாளில் வெளியான வீடியோவை பார்த்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கூறிய இளைஞர்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். நீட் முறைகேட்டை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் தாக்கப்பட்ட இளைஞருடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி மாணவர்களை அடிப்பதை நிறுத்துங்கள் என சாடியுள்ளார். பிரதான் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர் போலீசாரின் தாக்குதலில் இளைஞரின் கண் பார்வை பறிபோகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து டெல்லியில் போராடும் காக்ரோச் கட்சியினருடன் மத்திய அரசு சார்பில் மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, ஜிதேந்தர் சிங் பேச்சுவார்த்தை நடத்தினர். 2ஆம் கட்டமாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட 3 முதன்மையான கோரிக்கைகளை சிஜேபி கட்சியினர் முன்வைத்தனர். இரண்டு கோரிக்கைகளை ஏற்பதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக சிஜேபி கட்சியினர் தெரிவித்துள்ளனர். போராடியவர்கள் மீதான எஃப்ஐஆரை ரத்து செய்யவும், உயிரிழந்த நீட் மாணவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கவும் மத்திய அரசு சம்மதித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஜந்தர் மந்தர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து கரப்பான்பூச்சி கட்சியினருடன் மத்திய அரசு இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறது. காலை 11 மணிக்கு கரப்பான்பூச்சி கட்சி பிரதிநிதிகள் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவை மீண்டும் சந்திக்க உள்ளதாக தகவல். நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று சிஜேபி கட்சி கோரிக்கைக்கு மத்திய அரசு இன்று வரை அவகாசம் கேட்டுள்ளது. இன்று காலை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் மத்திய அரசின் முடிவு குறித்து எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேகதாது அணை விவகாரம் மற்றும் காவிரி நதி நீர் பங்கீடு தொடர்பாக கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரை நேரில் சந்திக்கும் முதலமைச்சர் விஜய். ஆகஸ்ட் 3ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெறும் சந்திப்பில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. ஜென்சி தலைமுறையுடன் நெருக்கமாக இருக்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிட வேண்டும் என்று மத்திய அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் விவகாரம் குறித்து பிரதமர் வெளியிட்ட வீடியோ வைரலான நிலையில் இன்ஸ்டாகிராமில் அவரை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 102 மில்லியனாக அதிகரித்துள்ளது. மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் ரவ்னீத் சிங்கை முன்வைத்து களமிறங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளி. எதிர்க்கட்சி எம்பிக்களின் அமளியால் 5வது நாளாக நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் முடங்கியது. सभापति जी 20 जुलाई सोमवार को छात्रों के खिलाफ जिस तरह लाठीचार्ज उससे मेरा मन दुखा. வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் தேசிய கௌரவம் அவமதிப்பு தடுப்பு மசோதா
மாநிலங்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய கொடி போல் வந்தே மாதரம் பாடலுக்கும் சட்ட பாதுகாப்பு வழங்கும் மசோதாவை உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் அறிமுகம் செய்தார். நீட் சிபிஎஸ்இ தேர்வு முறைகேடுகளை கண்டித்து இன்று நாடு முழுவதும் மெழுகுவர்த்தி பேரணி நடத்த காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி நாடு முழுவதும் அமைதி வழியில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளது. டாஸ்மாகில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக விற்கப்படும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை. முதல் முறையாக கூடுதல் விலைக்கு விற்றால் 1 மாதம், இரண்டாவது முறையாக விற்றால் 3 மாதங்கள் சஸ்பெண்ட், மூன்றாவது முறையாக விற்றால் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,230 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,05,840 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழகத்தில் நேற்றைய தினம் 10 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.8 டிகிரி, மதுரை நகரில் 104.72 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று முதல் 28ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி வரை உயரக்கூடும். சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நாமக்கல்லில் முட்டை விலை 8 நாட்களுக்கு பிறகு 30 காசுகள் சரிந்துள்ளது. சென்னையில் முட்டை விலை 7 ரூபாய் 30 காசுகளாக நிர்ணயம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசுடன் முதல்வர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சட்ட போராட்டங்கள் மூலமே அணை திட்டத்தை தடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து யாரை வேண்டுமானாலும் சந்தித்து பேச தயார் என்று கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் எழுதியுள்ள கடிதம் குறித்து தற்போது விரிவாக சொல்ல முடியாது என்றும் பேட்டி. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்தாலும் காவல்துறையின் செயல்பாடுகள் மாறியுள்ளதா என்று விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. அம்பேத்கர் சிலையை திறக்க காவல்துறை தற்போதும் தடுக்கிறது என்றும் விமர்சனம். ஊத்தங்கரை தாவேக MLA இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இன்று முதல் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் ஆஜராக செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக 26 நாட்கள் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதாக எழுந்த புகார்களை சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் கடுமையாக மறுத்துள்ளார். எனது நேர்மையை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மருத்துவமனையில் இருந்தபடி அவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். 3030 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 ரசாயன பூங்காக்களை அமைக்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். பொது கட்டமைப்பிற்கு 3000 கோடியும் நிர்வாக செலவுக்கு 30 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 5வது நாளாக நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற நடிகை சனம் ஷெட்டி ஜனநாயகன் படம் குறித்து பேசியதால் சலசலப்பு. மாணவர்கள் போராட்டத்தில் சிலர் அரசியல் செய்வதாகவும் சனம் ஷெட்டி குற்றச்சாட்டு. குஜராத்தில் கனமழை நீடிக்கும் நிலையில் தாமன், தாத்ரா நாகர் ஹவேலி பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கித் தவித்த 170 பேர் பத்திரமாக மீட்பு. இந்திய கடலோர காவல்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டுள்ளது.
சூதாட்ட ஆப் மூலம் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கேம்ஸ் கிராஃப்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான மேலும் 1906 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை முடக்கப்பட்ட மொத்த சொத்துக்களின் மதிப்பு 2401 கோடியாக உயர்ந்துள்ளது. முதலமைச்சர் விஜய் நடிப்பில் வெளியாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் 2 நாளில் உலகம் முழுவதும் 112 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்துள்ளது. இந்தியாவில் மட்டும் 2 நாட்களில் 75 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல். 2026 காமன்வெல்த் போட்டியில் மாற்றுத்திறனாளி பளுதூக்கல் பிரிவில் இந்தியாவின் ஜாண்டு குமார் வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டின் பதக்க கணக்கை தொடங்கியுள்ளார். ஆண்களுக்கான ஹெவி வெயிட் பிரிவில் 28 வயதான ஜாண்டு குமார் வெண்கலம் வென்ற நிலையில் இதே பிரிவில் பங்கேற்ற மற்றொரு இந்திய வீரரான சுதீர் 6ஆம் இடம் பிடித்தார். ஈரான் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தையை தீவிரமாக அணுகினாலும் ஒப்பந்தத்திற்கு இன்னும் தயாராகவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். வங்கதேச அதிபர் முகமது சஹாபுதீன் உடல்நலக்குறைவை காரணம் காட்டி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அந்நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்ற சபாநாயகர் ஹஃபீஸ் உத்தீன் அகமது இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றுள்ளார். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் அருகே காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவி வருவதால் முதன்முறையாக தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. 19,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு 2,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர். நீதிமன்ற விசாரணைகளின் வீடியோக்கள் மற்றும் ஆடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்ய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. நீதிமன்ற நடவடிக்கைகளின் கண்ணியத்தை பாதுகாக்கவும் முறையற்ற பயன்பாட்டை தடுக்கவும் இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உலகில் வாழ சிறந்த நகரங்களின் பட்டியலில் இந்திய நகரங்கள் பின்தங்கியுள்ளன. 173 நகரங்கள் அடங்கிய பட்டியலில் டெல்லி 120, மும்பை 121, சென்னை 123வது இடத்திலும் உள்ளன. பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கிற்கு இந்தியா திட்டமிட்டு நீர் திறந்ததே காரணம் என்ற அந்நாட்டின் குற்றச்சாட்டிற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுப்பு. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் கைவிடும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மீண்டும் திட்டவட்டம். தெற்கு ரயில்வேயில் 3 உள்நாட்டு டிஜிட்டல் செயலிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மின்னணு ரயில் சிக்னல் பதிவேடு, ரயில் பாதை பராமரிப்பு ஊழியர்களின் பாதுகாப்பு குறித்த செயலிகள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. உத்தரப்பிரதேசத்தின் அம்ரோஹாவில் 2 சகோதரிகள் மற்றும் அவர்களின் உறவினர் பெண் என 3 ஒரே நேரத்தில் திருமணம் செய்த இளைஞருக்கு சிக்கல் எழுந்துள்ளது. 3 ஒரு பெண் சிறுமி என்பதால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க குழந்தைகள் நல ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து நீர் திறக்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். நாளை முதல் நவம்பர் 21ஆம் தேதி வரை பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க உத்தரவு. நீட் தேர்வை எதிர்த்து போராடுபவர்களுக்கு எப்போதும் ஆதரவளிப்போம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதியளித்துள்ளார். டெல்லியின் குரலுக்கும் தமிழகத்தின் குரலுக்கும் வித்தியாசம் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் விழித்திருப்போம், தேசத்தை விழிப்படைய செய்வோம் என்று இரவு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது.
மதுரை, திருவண்ணாமலை உள்ளிட்ட ஊர்களில் நடைபெற்ற போராட்டத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் மாணவ அமைப்புகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தின. விழுப்புரத்தில் நீட் விவகாரத்தை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர். கைது செய்தவர்களை மீண்டும் போராட்டம் நடத்த இடத்திற்கு அழைத்து வர வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தர்ணா செய்ததை அடுத்து போலீசார் அவர்களை அதே இடத்தில் இறக்கிவிட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை தியாகராயர் நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் 5வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. அரசியல் கட்சியினர், திரைப்பட இயக்குநர்கள் வெற்றிமாறன், ராஜு முருகன், ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் நேரில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர். அடக்குமுறையை எதிர்கொண்டு போராடி வருகின்ற வரலாறில்லை உரிமை உண்டு. நீட் விவகாரத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று முதல் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர் போராட்டம் நடத்தி வரும் காக்ரோச் ஜனதா கட்சியினர் மற்றும் மாணவர்கள் இதனை அறிவித்துள்ளனர். டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது தொடர்பான வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல். போலீசாருக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமை விசாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காக்ரோச் ஜனதா கட்சி பேரணி குறித்து என்ஐஏ விசாரிக்க கோரிய மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுத்துள்ளது. ஜந்தர் மந்தரிலிருந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணி சென்ற நிலையில் மனுவை ஏற்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஜூலை 31ஆம் தேதி சென்னையில் காவல் பதக்கம் விழா நடைபெறும் என அறிவிப்பு. எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் பங்கேற்று காவல் பதக்கங்களை வழங்குகிறார். சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் ஒப்புதல் ரத்து செய்யப்பட்ட விவகாரம். தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் இயங்கி வரும் பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு 61 கோடி ரூபாய் அபராதம் விதித்து செங்கல்பட்டு நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு நிலுவையில் உள்ள நிலத்தை விற்ற விவகாரத்தில் அதிரடி தீர்ப்பு. நீட் போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் கடற்கரை சாலை மூடப்பட்டிருக்கிறது. கடற்கரை சாலையில் மாணவர்கள் போராட்டம் நடத்த திட்டம் என தகவல் வெளியானதால் கடற்கரை சாலையை மூடி நடவடிக்கை. இமாச்சல பிரதேச மாநிலம் லாகூல் ஸ்பிட்டி பகுதியில் கார் மீது பாறைகள் விழுந்து பயங்கர விபத்து. நிலச்சரிவு ஏற்பட்டு கார் மீது பாறைகள் விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர். குஜராத் மாநில அகமதாபாத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. வெள்ளத்தில் சிக்கி கார்கள் தத்தளித்ததால் பரபரப்பு.
குஜராத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக தூத்துக்குடி ஓஹா இடையேயான விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து நாளை இரவு 11:40 மணிக்கு ஓஹா செல்ல வேண்டிய விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு.